ஜாவாவில் டைப் கன்வர்ஷன் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. நாம் கற்கப் போவது டேட்டாவை ஒரு டேட்டா டைப்பில் இருந்து மற்றொன்றுக்கு மாற்றுவது. இரு வகை கன்வர்ஷன்ஸ் உள்ளன, மறைமுக மற்றும் வெளிப்படை கன்வர்ஷன். ஸ்ட்ரிங்ஸ் ஐ எண்களாக மாற்றுதல். இந்த டியூட்டோரியலுக்கு பயன்படுத்துவது உபுண்டு 11.10, JDK 1.6 மற்றும் Eclipse 3.7. இந்த டியூட்டோரியலை தொடர ஜாவாவில் டேட்டா டைப்ஸ் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அது தொடர்பான டியூட்டோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும். டைப் கன்வர்ஷன் என்பது டேட்டாவை ஒரு டேட்டா டைப்பில் இருந்து மற்றொன்றுக்கு மாற்றுதல். அதை செய்வதை காண்போம். Eclipse க்கு வருவோம். Eclipse IDE மற்றும் மீதி கோடுக்கு தேவையான அமைப்பும் உள்ளது. கிளாஸ் டைப் கன்வர்ஷன் ஐ உருவாக்கி மெயின் மெத்தோட் உம் சேர்த்துள்ளோம். சில வேரியபிள்களை உருவாக்குவோம். இன்ட் a equal to 5 semicolon. float b semicolon. b equal to a semicolon. இரண்டு வேரியபிள்களை உருவாக்கியுள்ளேன். a ஒரு இன்டிஜர், b ஒரு float. float வேரியபிளில் இன்டிஜர் மதிப்பை சேமிக்கிறேன். இப்போது float வேரியபிள் வைத்துள்ளதை காண்போம். system.out.println bracketகளில் b semicolon. file ஐ சேமித்து இயக்குவோம். இன்டிஜர் 5 float 5.0 ஆக மாறியுள்ளதை காண்கிறோம். இந்த வகை மறைமுக கன்வர்ஷன் எனப்படும். மதிப்பு தானாகவே டேட்டா டைப் க்கு பொருந்துமாறு மாற்றப்படுகிறது. அதே முறையை பயன்படுத்தி float ஐ int ஆக மாற்றலாம். 5 ஐ நீக்கவும். float b equal to 2.5 f semicolon. b ஐ a ல் சேமித்து a ன் மதிப்பை அச்சடிப்போம். file ஐ சேமிக்கவும். பிழை இருப்பதை பார்க்கிறோம். அது type mismatch cannot convert from float to int. அதாவது int லிருந்து float க்கு மாற்றுதல் மட்டுமே மறைமுக கன்வர்ஷன் ஆல் முடியும், மற்ற வழியில் அல்ல. float இருந்து int க்கு மாற்ற வெளிப்படை கன்வர்ஷன் ஐ பயன்படுத்த வேண்டும். அதை செய்வதை பார்ப்போம். வேரியபிள் க்கு முன்னால் parentheses ல் int ஐ பயன்படுத்துவதன் மூலம் செய்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்வது வேரியபிள் b ல் உள்ள டேட்டா int டேட்டா டைப் ஆக மாற்றப்பட்டு a ல் சேமிக்கப்பட வேண்டும். file ஐ சேமித்து இயக்கவும். பார்ப்பது போல float மதிப்பு int ஆக மாற்றப்பட்டுள்ளது. ஆனால் டேட்டா டைப் க்கு பொருந்த டேட்டா அதற்கேற்றாற்போல மாறியுள்ளது. int இருந்து float க்கு டேட்டாவை மாற்ற வெளிப்படை கன்வர்ஷன் ஐயும் பயன்படுத்தலாம். முன் உதாரணத்தை முயற்சிப்போம். int a equal to 5 semicolon. float b semicolon. b equal to float a semicolon. system.out.println bracketகளில் b semicolon. integer ஐ float ஆக மாற்ற வெளிப்படை கன்வர்ஷன் ஐ பயன்படுத்துகிறோம். file ஐ சேமித்து இயக்கவும். int மதிப்பு float மதிப்பாக மாறியுள்ளதை பார்க்கிறோம்.
கேரக்டர் ஐ இன்டிஜர் ஆக மாற்றும் போது நடப்பதை பார்ப்போம். இன்ட் ஆ செமிகோலன் char c equal to சிங்கில் quoteகளில் m செமிகோலன் a equal to int of c செமிகோலன் system dot out dot println bracketகளில் a செமிகோலன் கேரக்டர் m ஐ இன்டிஜர் ஆக மாற்றி மதிப்பை அச்சடிக்கிறோம். அதை சேமித்து இயக்குவோம். நாம் பார்ப்பது போல வெளியீடு 109. அது m இன் ஆஸ்கி மதிப்பு. அதாவது char ஐ int ஆக மாற்றும் போது அதன் ஆஸ்கி மதிப்பு சேமிக்கப்படுகிறது. இதை ஒரு எண்ணுடன் முயற்சிக்கலாம். char c equal to 5 செமிகோலன் அதை சேமித்து இயக்குவோம். நாம் பார்ப்பது போல வெளியீடு 53. அது 5 இன் ஆஸ்கி மதிப்பு. இது எண் 5 அல்ல. எண்ணை பெற ஸ்ட்ரிங் ஐ பயன்படுத்தி அதை இன்டிஜர் ஆக மாற்ற வேண்டும். அதை செய்வதை பார்க்கலாம். மெயின் பங்ஷன் ஐ நீக்குவோம். எழுதுக ஸ்ட்ரிங் sheight height இன் ஸ்ட்ரிங் வடிவம் equal to டபிள் quoteகளில் 6 செமிகோலன் int h equal to வெளிப்படை கன்வர்ஷன் int of sheight செமிகோலன் system dot out dot println bracketகளில் h செமிகோலன் ஃபைல் ஐ சேமிக்கவும். மதிப்பு 6 உடன் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் ஐ உருவாக்கி அதை இன்டிஜர் க்கு மாற்ற முயற்சிக்கிறேன். ஆனால் ஒரு பிழையை பார்க்கிறோம். அது cannot cast from string to int. அதாவது strings ஐ மாற்ற வெளிப்படையான அல்லது மறைமுகமான conversion ஐ பயன்படுத்த முடியாது. அதை மற்ற முறைகளால் செய்ய வேண்டும். அவற்றை பயன்படுத்துவோம். int of sheight ஐ நீக்கி எழுதுக integer dot parseInt of sheight செமிகோலன் ஃபைல் ஐ சேமித்து இயக்கவும். மதிப்பு வெற்றிகரமாக இன்டிஜர் க்கு மாறியுள்ளதை காண்கிறோம். இதை செய்ய இன்டிஜர் மாடியூல் இன் parseInt மெத்தோட் ஐ பயன்படுத்துகிறோம். 6 5 4 3 போல ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்கள் இருப்பின் என்ன நடக்கும் என பார்க்கலாம். ஃபைல் ஐ சேமித்து இயக்கவும். மீண்டும் ஸ்ட்ரிங் வைத்துள்ள எண் வெற்றிகரமாக இன்டிஜர் ஆக மாற்றப்பட்டுள்ளதை காண்கிறோம். ஸ்ட்ரிங் ஒரு தசம எண்ணாக இருந்தால் என்ன நடக்கும் என பார்க்கலாம். 6543 ஐ 65.43 ஆக மாற்றுக. இப்போது ஸ்ட்ரிங் ல் தசம எண்ணை கொண்டுள்ளோம். இதை இன்டிஜர் ஆக மாற்றுகிறோம். ஃபைல் ஐ சேமித்து இயக்கவும். பிழை இருப்பதை பார்க்கிறோம். ஏனெனில் தசம எண்ணை கொண்ட ஸ்ட்ரிங் ஐ இன்டிஜர் ஆக மாற்ற முடியாது. இதை float ஆக மாற்ற வேண்டும். அதை பார்க்கலாம். முதலில் டேட்டா டைப் float ஆக இருக்க வேண்டும். அடுத்து float.parsefloat ஐ பயன்படுத்துவோம்.
தசம எண் கொண்ட string ஐ சரியான தசம எண்ணாக மாற்ற float class ன் parsefloat methods ஐ பயன்படுத்துகிறோம். ஃபைல் ஐ சேமித்து இயக்கவும். தசம எண்ணைக் கொண்ட string வெற்றிகரமாக தசம எண்ணாக மாறியுள்ளதை காண்கிறோம். இவ்வாறுதான் மறைமுகமான மற்றும் வெளிப்படையான conversionகளையும் strings ஐ எண்களாக மாற்றுவதையும் செய்ய வேண்டும். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. நாம் கற்றது டேட்டா ஐ ஒரு டேட்டா டைப் இருந்து மற்றொன்றுக்கு மாற்றுதல், வெளிப்படையான மற்றும் மறைமுகமான conversionகள் என்றால் என்ன, strings ஐ எண்களாக மாற்றுதல். இப்போது அசைன்மென்ட். integer.toString மற்றும் float.toString பற்றி கற்கவும். அவை என்ன செய்கின்றன என்பதையும் கண்டறியவும். இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகளை நடத்துகிறது. இணையத்தில் தேர்வெழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD ன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. spoken-tutorial.org/nmeict-intro